வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன சேலஞ்சு பார்த்தீங்கன்னா பொறுக்க போகிறோம். என்ன பொறுக்க போகிறோம்? குப்பை பொறுக்க போகிறோம். பாட்டில் பொறுக்க போகிறோம்டா. இந்த பாட்டில் பொறுக்கி எவ்வளோ சம்பாதிக்கிறது தான் மக்கள் டாஸ்க்கு. இவங்க 2 பேரும் பொறுக்க போகிறாங்க. இவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், இவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான் பொறுக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் 10 தப்பிச்சிருவார். காசில் பாருங்கள், எங்களுக்கே தெரியாது எவ்வளோ சம்பாதிப்பான்றது. அந்த காசை வச்சு என்ன பண்ணுறன்றது கடைசியில் பாருங்கள். வாங்க மக்களே, சேலஞ்சுக்குள்ள போகலாம். ஒரு ஆளுக்கு 3 மணி நேரம் டைமு. அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ வேணா பொறிக்கலாம். என்னப்பா சாக்கு ரெடியா? சாக்கு ரெடி பாருங்க. சாக்கு ரெடி மக்களே, பொறுக்கிறதுக்கு ஆளும் ரெடி. 1 2 3 ஸ்டார்ட். எதுனா பொருட்கள் தானா? ஏன்பா அப்ப 25 ரூபா தான்ப்பா கிடைக்கும். மக்களே வாட்டர் கேன் திறந்தா தான் நசுக்க முடியும். மக்களே நான் ஒரு டாக் பண்ணிட்டேன். ரெடி இது எடுக்கிறோம். அவங்க ஆள் டொய்டா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? அதுக்கு முன்னாடி செம வெயில் அடிக்குது. என்னைக்கு வெள்ளாம இன்னைக்கு வந்து பயங்கர வெயில். எப்படி போறான்னு தெரியல. குப்பை பொறுக்க போயின்னு வரோம். சீக்கிரமா போ மக்களே, எவ்வளோ பொறுக்க போகிறான்னு தெரியல. மக்களே கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஊராக பொறிக்க போக போகிறானுங்க. ஏன்னா அங்கே தான் அதுக்கு பாட்டு கிடக்க சொல்லிட்டு. மக்களே இவங்க 2 பேரும் முதல் ஸ்பாட்டாக ஒரு ஓடையில் பொறுக்க வந்துக்கிறானுங்க. எவ்வளோ பொறுக்க போகிறான்னு தெரியல. ஆல்ரெடி பாதி பேக்கெட்டை பொறுக்கிறானுங்க வீட்லேயே. ஐயோ இது மண்டியில் கொட்டுதுண்ணா. என்ன தெரிகிறது? கட்டிங் இருக்குது மக்களே. விக்கே லைட்டா ஓடியா சர்ப்ரைஸ். விக்கே சர்ப்ரைஸ். ஏய் சத்தியமாடா. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்கிட்டு போய் மக்களே அந்த ஓடையில் பொறிக்க முடிச்சுட்டு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் ஒரு ஊரில் போய் பொறிக்கிறாங்க மக்களே. நம்ம வீடா சுருக்கி பாட்டில் தான், ஆனால் தண்ணி. வெயில் செம்ம வெயில் மக்களே. 40 டிகிரி அடிக்குன்னு நினைக்கிறேன். ஆச்சு ஆளுக்கு சாக்கு ஃபுல்லாக பொறிக்கிறானுங்க. மக்களே ஒரு தரமான சம்பவம் நடந்தது மக்களே விக்கிக்கு. அது என்னன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. செம ஃபன்னா இருக்கு மக்களே. சரிண்ணா. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஏன் தரமான சம்பவம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஒயின் ஷாப் லீவு. பிளாக்ல எங்கன்னா கிடைக்குமான்றது விக்கி கிட்ட கேட்டு தெரிஞ்சுதான் வந்தாங்க மக்களே. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. கடவுளே நிறைய பாட்டில் கிடைக்கணும் கடவுளே. இல்லை முதல் சாக்கு முடிச்சு 2வது சாக்கு வச்சுக்கிறோம். 2வது சாக்கு பொறுக்க ஆரம்பிக்கலாம். செம வெயில் பாருங்கண்ணா என்ன கலரில் ஆயிட்டேன். விக்கிக்கு வந்து 1.5 சாக்கு பொறிட்டான். ஃபர்ஸ்ட் வந்து பொறிக்கிறான். மக்களே அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதான் மக்களே கட்டிக்குது எங்களுக்கு. இன்னும் முடியல மக்களே என்னால். வெயில் அடிக்குது மக்களே. இந்த சேலஞ்ச் வந்து உங்களுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் பண்ணுறோம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். இது வரைக்கும் யூடியூப்லேயே வரலாற்றுல இந்த மாதிரி சேலஞ்ச் யாரும் பண்ணதே கிடையாது. Bye, guys. மட்டமாமே
அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் உணர்ந்தேன். மக்களே இந்த இடத்த நிறையா இருக்குது, பொறுப்பு போகிறோம். மூஞ்சி ட்ரெஸ் ஆகுன்னு பார்க்காதுங்க. எப்பா இன்னில பண்ணிக்கலாம் எரியுது பயங்கரமா. அங்கே பாருங்க பொறுக்கி விக்ரம் 2 சாக்கு பொறுக்கிட்டானா? நான் அதோட பொருள் பாருங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2 சாக்கு பொறுக்கிட்டான்றதால அவன் 2 சாக்கு பொறுக்கி வர வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ன்னு வந்துட்டானுங்க. 2 சாக்கு பொறுக்கிட்டு வந்துட்டானுங்க. நிற்க 2 சாக்கு அது கவுந்து கிடக்கு பாருங்க. A few inches later. சீலா வீட்டை காமிக்கல, வீட்டை காமிக்கல. காட்டுமா வந்துட்டு 4 பாட்டில் கொடு, மொத்தமாக ரவுண்டாக 3 பாட்டு போட்டு 3 கிலோ போட்டுறான். இல்ல புரியல. எண்ணித்தான் மக்களே அதிகம். நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் நடந்து போய் கால் வழியில் நம்ம பொறுக்கினாலும் கஷ்டத்துக்கு ஏற்ற வருது மக்களே. அது மொத்தமாக 1 கிலோ 17 ரூபாயா. ஆண்டிங்களே 120 ரூபாய் சம்பாதிச்சு மக்களே. என்ன வசந்தே சும்மா மக்களே சேலஞ்ச் எடுத்து பண்ணது பெருமையாக இருக்குது. இந்த பிஸ்னஸ்ல இறங்கணும்னு நினைக்கிறோம். இந்த 2 நாளும் சின்ராஷ கையிலேயே பிடிக்க முடியாது. மக்களே நெக்ஸ்ட் ஆரம்பிச்சாச்சு பொறுக்கிறதுக்கு. விக்கி போய் பொறுக்கிடுவாங்க, வா போலாம். விக்கி போய் பொறுக்கிடுவாங்க. சொல்லி கொடு வலிச்சா சொல்ல போது கோபதி, நீ பாட்டுக்கு தட்டிட்டு இருக்கா. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. இப்போ நானும் வசனும் இந்த இதில் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நானும் விக்கியும் போகிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து நானும் வசனும் மக்களே. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. மக்களே நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்திருக்கோம். இதோ வசந்தே இந்த மாதிரி இருந்து இருக்கா முட்டை பாரு. ஐயோ இதெல்லாம் புதைக்கிற இடமா? இல்லையே ஆண்டா அருமையான இடத்துக்கு வந்துடும் மக்களே. சுருகாடு வந்துட்டு மக்களே. அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த மாடு முறைக்குது வசந்த பார்த்து. மக்களே அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துக்கிறோம். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நசுக்கி போட்டாதான் இந்த அளவுக்கு வெயிட் கிடைக்கும் மக்களே. ஃபஸ்ட்டு பொறிக்கிறதுதான் நல்லா தரமான ஸ்பாட்டு. வந்ததுக்கு ஒரு 20 பாட்டில் 30 பாட்டில் கிடைக்குது, நல்லா இருக்கு. ஒரு நாய்ப்படாத பாடு பாடுறான் விக்கி. வசந்து அசால்ட்டா எந்த இதுவும் பார்க்க மாட்டேன் பொறிக்கிறான். ஆனால் விக்கி வந்து கூச்சப்படுறான் பொறுக்கிறதுக்கு. உங்களுக்கு பாட்டில் மட்டும் பொறுக்கிறது காட்டுற சொல்லிட்டு எவ்வளோ இயற்கையான இடத்துல வந்து காட்டுறேன் பாருங்க. நான் ஒன்று மக்களே அங்கே பாருங்க ஒரு சிவன் கோயில் கண்டுபிடிச்சிருக்க மக்களே. சிவனு மக்களே விக்கியும் ஆந்து வந்துட்டானுங்க இங்கே நம்மகிட்டே. இவங்க ஸ்பாட்டுக்கு போனாங்களாம். மண்டபத்து வெளியே குப்பை கொட்டுவாங்க. நாங்கள் போனேன், பாட்டில் மட்டும் தனியாக இருக்குன்னு போனேன். இலையும் பாட்டில் சேர்த்து இருந்தது, நாற்று வர அடிச்சுது. இப்போ குப்பை போடுற தள்ள எடுத்துருந்து குப்பை கொட்டுறாங்க. என்னக்கா எந்த ஒரு 5 கிலோ வரும் மக்களே. இப்போ 2வது அடி போட போகிறோம். வா வந்துக்கா எத்தணும். இதுதான் இதுதான் மக்களே. எவ்வளோ ஆச்சுன்றது சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு 1.5 மணி நேரத்தில் 120 ரூபாய் சம்பாரிச்சேன் மக்களே. 2வது ரவுண்ட் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா கொடுப்பா 70 ரூபா. 70 ரூபா மக்களே. 70 ரூபா மொத்தம் 200 சம்பாரிச்சிருக்கேன் மக்களே. கிட்டத்தட்ட நீ ஃபுல்லாக உழைப்பு மக்களே. நீ ஃபுல் ஒரு 5 மணி நேரம் தொழில் மக்களே. நீங்கள் பார்த்தா பாட்டில் பொறுக்கி எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்போம்? கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பொறிக்கிறோம் மக்களே. பொறுக்கி 200 ரூபாய் சம்பாரிச்சிருக்கோம். 200 ரூபாய் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்றது பார்த்து தெரிஞ்சுக்கோ மக்களே. கண்ணை குத்தி நம்ம சம்பாரிச்சு 200 ரூபாயிலேருந்து தாத்தா செலவுக்காக 50 ரூபா கேட்டார். தாத்தா என்ன வேதா 50 ரூபா இவருக்கு வந்து கிட்டத்தட்ட இது 4 வருஷமாக இந்த சைக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு மக்களே. இவருக்கு வந்து பேட்டரி வண்டி வேணும்னு சொல்லிட்டு
எத்தனை பேர் தாத்தா குத்திருப்பீங்க இது வரைக்கும் பேட்டரி வண்டி வேணும்னு சொல்லிட்டு? அப்படி நிறைய பேர் சொல்லிட்டேன், எதுவும் வரல. இது வரைக்கும் யாரும் இது வரைக்கும் பார்க்கல. இது வரைக்கும் இது பார்க்கலையா மக்களே? நம்மகிட்ட ஒரு உதவியாக கேட்டார். நம்ம சேனல் யாருன்னா பார்த்தீங்கன்னா இவருக்கு எதனா ஒரு உதவி செய்யுங்க மக்களே. பேட்டரி இவருக்கு இதே ஆசையாக பேட்டரி அந்த வீல் மாதிரி இருக்கும்ல, அந்த பேட்டரி வண்டி வேணுமா மக்களே இவருக்கு? மக்களே 200 ரூபா சம்பாரித்தோம். அதில் வசந்து 118 ரூபா சம்பாரித்தான் மக்களே. விக்கி 82 ரூபா. இந்த சேலஞ்சிலையும் வின்னர் யார்? வசந்த் மக்களே. கிட்டத்தட்ட நம்ம சேனலில் போட்ட எல்லா சேலஞ்சில் ஒரு போட்டியாக வச்சு வின் பண்ணது பார்த்தா வசந்தா தான் மக்களே. அவ்வளோதான் மக்களே, சேலஞ்சு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டப்படுறோம், வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.